தற்பொழுது இந்த உலக ஒழுங்கில் எரிபொருள் தட்டுப்பாடு என்பது மிக மோசகரமான ஒன்றாக உலகளாவிய ரீதியில் ஏற்படுகின்ற பிரச்சனை. ஆகவே தற்பொழுது அமெரிக்கா கூட ரஷ்யாவிடம் இருந்த இந்த தடைகளை எடுத்ததற்கான காரணம் இந்த எரிபொருள் நெருக்கடிக்கு மாற்று தீர்வு இல்லை என்ற ஒரு அடிப்படையில் தான். ஆகவே ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எரிபொருளுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பகை உணர்வை கொண்டு வரப்போகின்ற தேவை ஏற்படாது என்று நினைக்கின்றேன். ஆனால் ஈரான் கூறியிருக்கின்றது இலங்கைக்கு தேவையான எந்த உதவிகளையும், அது எரிபொருளாக இருக்கலாம் அல்லது வேறு தேவைகளாக இருக்கலாம், அதனை நிறைவேற்றுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக. ஆனால் இலங்கை அரசாங்கம் அதற்கு நன்றி தெரிவித்தது, எங்களிடம் கப்பல்கள் இல்லை, அதனால் அதனை இறக்குமதி செய்யவில்லை என்று கூறியிருக்கின்றது. எனினும் ஈரானிடமிருந்து இன்று வரை ஈரானுக்கு நாங்கள் 90 மில்லியன் கடனை செலுத்த வேண்டி இருக்கின்றது கடந்த காலங்களில் வாங்கிய எரிபொருளுக்காக. அதற்காக தற்பொழுதும் தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது ஈரானுக்கு. ஆகவே ஈரானிடமிருந்து குறைந்த விலையில் எரிபொருள் கிடைக்குமானால் அந்த எரிபொருளை எவ்வாறு பெற்றுக்கொள்வது தொடர்பில் இலங்கை ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். ஏனெனில் இலங்கைக்கு எது நல்லது, இலங்கை மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு, அவர்களுடைய வாழ்க்கை செலவை குறைத்து அவர்களுக்கு எது நல்லதென்ற அடிப்படையில் தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும்.